ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம நல்லா காரசாரமான கருவாடு தொக்கு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கருவாடு சுடுதண்ணில் ஊற விட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, புளித்தண்ணி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் ஹீட் ஆனது கடுகு, உளுந்து, ஜீரகம், வெந்தயம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே பொடியாக கட் பண்ணிக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 பாதியமாக தட்டி எடுத்துக்கிற பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கவும் கூடவே 2 பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ணியிருக்க தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கவும் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள். நான் வீட்டில் அரைச்ச தூள் தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ மசாலாவும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இது கூடவே நல்லா கரைச்சி எடுத்துக்கிற புளித்தண்ணி சேர்த்துக்கலாங்க. புளித்தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க ஹை ஃப்ளேமில். அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை, புளித்தண்ணி நல்லா கொதித்து கொஞ்சம் வற்றிருக்கோங்க. இந்த நேரத்தில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிற கருவாடு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கருவாடுனாலும் சேர்த்துக்கலாங்க. கருவாடு சேர்த்து கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு திரும்பவும் ஒரு 5-7 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விட்டுருங்க. கருவாடு நல்லா வெந்து அந்த புளித்தண்ணி நல்லா வற்றி அந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரும் பாருங்கள். அந்த நேரத்தில் நம்ம கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, கருவாடு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.